பிப்ரவரி மாதம் வளர்பிறை ஏகாதேசி வருகிற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது மாசி 15ஆம் தேதி வருகிறது. நேரம் 27ஆம் தேதி இரவு 12:33க்கு ஆரம்பித்து அன்று இரவே 10:32க்கு முடிகிறது. விரதத்தில் தலைச்சிறந்த விரதமான ஏகாதேசி விரதம். ஏனென்றால் மற்ற விரதங்களை கடைப்பிடிக்கும் போது நமக்கு வாழும் பொழுதே நம் துன்பங்களை தீர்த்து, நமக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து நம்மை நன்மையாக வாழ வைக்கும். ஆனால் ஏகாதசியில் நாம் இருக்கும் விரதமானது நாம் இறந்த பின்பு இறைவனடி சேர, வைகுண்டத்தை சேர நமக்கு உதவி செய்யும். ஆகவே வாழும் போது நமக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்கவும், வாழ்ந்து முடித்து இறைவனடி சேரவும் இந்த ஏகாதசி விரதம் நம்மை கூட்டிச் செல்லும். ஏகாதசி விரதமானது மற்ற விரதங்களைப் போலல்லாமல் முன்னாலே, அதாவது ஏகாதசிக்கு முன்னால் தசமியே ஆரம்பித்து விட வேண்டும். தசமி மத்தியானம் உணவெடுத்து கொள்ள வேண்டும். அதோடு உணவை கட்டுப்படுத்தி விட வேண்டும். தசமி இரவு உணவு எடுக்காமலும் விடலாம், அல்லது வெறும் பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று இரவு அரிசி உணவுகளை அறவே தவிர்த்து விட வேண்டும். மறுநாள் ஏகாதசி அன்றைக்கு காலையில் எழுந்து பூஜை அறையை சுத்தம் செய்து நாம் சுவாமிக்கு வழக்கம் போல் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். சுவாமிக்கு துளசி மாலை இடுவது தான் மிகச்சிறப்பு. ஆனால் அந்த துளசியை ஏகாதசி அன்றைக்கு கிள்ளக்கூடாது. அதனால் முன்னாலே துளசி மாலையை தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் தண்ணீர் மட்டும்தான் அருந்தி விரதம் இருக்க வேண்டும். இதுதான் சிறப்பு. துளசி தீர்த்தத்தை அன்றைக்கு ஏகாதசி முழு நாளும் 7 முறை எடுத்துக்கொள்வது சிறப்பாகும். ஏகாதசி விரதத்தை மட்டும் அன்றே முடிக்கக்கூடாது. அன்று இரவு முழுவதுமே நாம் பட்டினியாக தான் இருக்க வேண்டும். அது முடிந்து மறுநாள் துவாதசை என்பார்கள். அன்றைக்கு தான் நம் விரதத்தையே முடிக்க வேண்டும். ஏகாதசி அன்று விஷ்ணு சகஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்தம், விஷ்ணு புராணம், பகவத் புராணம் போன்றவற்றை பாராயணம் செய்வது நமக்கு பரிபூர்ண பலனை தரும். நேரமின்மையால் இதையெல்லாம் செய்ய முடியாதவர்கள் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை மனதார ஜபித்தார் என்றால் பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வேலை உடல்நிலை காரணமாகவோ அல்லது வயதானவர்களோ, கர்ப்பிணி பெண்களோ, குழந்தைகளோ இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்க முடியாமல் போனாலும் பழச்சாறு, இளநீர் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு கடைப்பிடிக்கலாம். அல்லது சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பழங்களை எடுத்து இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம். அப்படி எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் அந்த பெருமாளை நினைத்து நாம் அரிசியால் செய்யப்பட்ட உணவு மட்டும் சாப்பிடாமல் இருந்தாலே இந்த விரதத்தின் பலன் நமக்கு கிட்டும். அமாவாசையிலிருந்து வருகிற 11வது நாள் வளர்பிறை ஏகாதசியாகவும், பௌர்ணமியிலிருந்து வருகிற 11வது நாள் தேய்பிறை ஏகாதசியாகவும் வருகிறது. வருடம் முழுவதும் சேர்த்து மொத்தம் 25 ஏகாதசிகள் வருகிறது. இந்த 25 ஏகாதசிகளையும் விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபடுபவர்களுக்கு என்ற பலனானது மிக பெரியதாகும். முதலில் ஏகாதசி விரதத்தை தொடங்க ஆரம்பிப்பவர்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று முதல் முறை ஆரம்பிக்கலாம், அல்லது சித்திரை மாதத்தில் வரும் முதல் ஏகாதசியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஏகாதசி தினத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற எல்லா நல்ல நாள்லேயும் அன்னதானம் பண்ணுறது மிகச்சிறப்பான ஒரு பலனை தரும். ஆனால் ஏகாதசி அன்னைக்கு மட்டும் அன்னதானம் பண்ணக்கூடாது. ஏன்னா விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம ஆசையை தூண்டுற மாதிரி சாப்பிட்ற பொருளை அவங்க முன்னாடி நிறுத்தக்கூடாது. அதனால் ஏகாதசி அன்னைக்கு மட்டும் அன்னதானம் பண்ணுறதை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க. மனதையும் உடலையும் நம் கட்டுக்குள் கொண்டு வரும் இந்த சக்தி வாய்ந்த ஏகாதசியை நாம் எல்லோரும் மனக்கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்கும் போது நமக்கு உண்டான சக்திகள், ஆற்றல்கள் பெருகும். அந்த பெருமாள் நமக்கு எல்லா வளத்தையும், செல்வ வளம், உடல் வளம், பொருள் வளம், மக்கள் பேறு என எல்லாவற்றையும் அருள் பாலித்து இறப்புக்கு பிறகு அந்த வைகுண்ட பதவியை நமக்கு அளிப்பார். ஏகாதசி விரதத்தை மனமாற கடைபிடித்து நற்பயன்களை அடைவோமாக. வாழ்க வளமுடன். நன்றி.